Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.10 இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க, evaluate the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க நமக்கு புதுசா ஒரு இன்டெக்ரல் வருது, என்னன்னா காமா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 7 வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து காமா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான விஷயங்கள்லாம் மாறி வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண இன்டெக்ரல்ஸ் மாதிரி இது இருக்காது. இதுக்குன்னு ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் முன்னாடி அதை டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சு அதை ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் நான் ஒரு சம்முக்கும் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு தான் செய்வேன். ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, காமா இன்டெக்ரல் ஆஃப் 4 இருக்கு. ஸோ நமக்கு காமா இன்டெக்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, காமா இன்டெக்ரல் ஆஃப் n plus 1 தான் வரும். இப்போ 4 இருக்கிறதா நான் 3 plus 1 எழுதும். இப்போ ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, காமா இன்டெக்ரல் n plus 1 is equal to n ஃபேக்டோரியல்னு இருக்கும். வேர் n is a பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபார்மேட். இப்போ காமா இன்டெக்ரல் ஆஃப் 4 இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா, காமா 3 plus 1 எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்? 3 plus 1. ஸோ 3 plus 1ல n இடத்துல 3 இருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல்னு எழுதணும். n ஃபேக்டோரியல் இருக்க இடத்துல 3 ஃபேக்டோரியல்னு எழுதணும். 3 ஃபேக்டோரியல் என்னன்றது நமக்கு தெரியும். 3 into 2 into 1 ரிவர்ஸ் எழுதணும். 3 into 2 into 1. 3 2s are 6, 6 1s are 6. இதுதான் வேல்யூ. காமா இன்டெக்ரல் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன? 6. சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா அதை n plus 1 மாற்றிடுங்க. n வந்து ஃபேக்டோரியல் பண்ணிடுங்க, ஆன்சர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காமா இன்டெக்ரல் ஆஃப் 9/2. இப்போ காமா இன்டெக்ரல் ஆஃப் n இருந்தது, ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு டிவைடட் பைலையும் வேல்யூ வருது. கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதணும்னா, காமா இன்டெக்ரல் ஆஃப் n plus 1 is equal to n into காமா இன்டெக்ரல் ஆஃப் n எழுதணும். where n is a positive integer. கிளியரா? இப்போ இந்த டேர்ம் நான் இப்படி தான் எழுதணும், n into gamma integral of n. எப்போ எழுதணும்? டிவைடட் பைல வேல்யூ இருந்தா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் பிரித்து எழுதணும். சொல்யூஷனில் கிவன் எழுதினா, gamma integral of 9/2 is equal to n plus 1 மாற்றணும். இப்போ 9/2 நான் எப்படி n plus 2 மாற்றுவேன்னா, 7/2 plus 1. n 9ல இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2 1s are 2. 2 plus 7 9. கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? 7/2 தான் என்னோட வேல்யூவாக இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பாருங்கள். n இருக்கிற இடத்துல முதல்ல 7/2 எழுதணும். காமா இன்டெக்ரல் ஆஃப் அகெயின் 7/2 உள்ள எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் காமா இன்டெக்ரல் ஆஃப் 7/2 செய்யணும். சேம். இப்போ காமா இன்டெக்ரல் ஆஃப் n plus 1. அப்போ 7/2 எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா, 5/2 plus 1 எழுதிக்கலாமா? அப்போ இங்கே என்னோட வேல்யூ 5. ஸோ எழுதும் போது 7/2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இன்டூ 5/2 காமா இன்டெக்ரல் ஆஃப் 5/2ன்னு மாற்றிடணும். இப்போ அடுத்து காமா இன்டெக்ரல் ஆஃப் 5/2க்கு பார்க்கணும். இப்போ 5/2 எப்படி பிரித்து எழுதலாம்னா, 3/2 plus 1. எல்லாத்துலேருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதுறோம், அவ்வளோதான். 2 1s are 2, 2 plus 3 5, 5/2 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்? 7/2 into 5/2 into 3/2 காமா இன்டெக்ரல் ஆஃப் 3/2. இப்போ அடுத்த லைனில் இந்த 3/2 மாற்றி எழுதணும். 7/2 into 5/2 into 3/2. இப்போ 3/2 எப்படி எழுதலாம்? 3/2 எப்படி மாற்றி எழுதுனா, 1/2 plus 1. 2 1s are 2, 2 plus 1 3. ஸோ 1/2 இன்டூவில் எழுதிட்டு காமா இன்டெக்ரல் ஆஃப் 1/2. இப்போ 1/2 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நமக்கு ஜென்ரலாக நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். காமா இன்டெக்ரல் ஆஃப் 1/2ஓட வேல்யூனா √π. ஸோ இந்த வேல்யூவை நான் √πன்னு மாற்றி எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் லைனில் 7/2 இன்டூ 5/2 இன்டூ 3/2 இன்டூ 1/2 இன்டூ √πன்னு எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். கரெக்டா? 7 5s are 35. 35 into 3 எவ்வளோ? 15, பேலன்ஸ் 1, 105. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 105/16 √π. இதுதான் இந்த சம்மோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
Third subdivision 0 to infinity e power minus mx x power 6 into dx. So இதை gamma integral பண்ணும். First solution given let I is equal to எடுத்துக்கலாம் 0 to infinity e power minus m into x power 6 into dx. இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு general form இருக்கு என்னன்னா gamma integral 0 to infinity x power n e power minus ax dx இதை integral பண்ணா எனக்கு n factorial by a power n plus 1 எழுதிக்கலாம். ஸோ இந்த ஜெனரல் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எனக்கு என்ன தெரியணும் n எங்கே இருக்குது x பவரில் இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்ன 6. அடுத்து a வந்து e பவரில் இருக்குது. அப்போ e பவரில் m இங்கே இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும் m. இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. கரெக்டாக இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் I is equal to அப்படின்னு போட்டுட்டு ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? கொஷின் வேணால் எப்படி எழுதிக்கோங்க 0 to infinity e power minus m into x power 6 into dx is equal to n factorial 6 factorial divided by a இருக்கிற இடத்துல m n இருக்கிற இடத்துல 6 plus 1. So answer 6 factorial divided by m power 7 மாறிடும். இந்த ஒரு லைன் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா போதும். n என்ன a என்னன்னு எடுத்து எழுதிட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? Next fourth subdivision integration 0 to infinity e power minus 4x x power 4 dx. இதுவும் gamma integral வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன்ல let I is equal to 0 to infinity e power minus 4x x power 4 into dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஜெனரல் ஃபார்ம் ஒரு வாட்டி எழுதிக்கலாம் 0 to infinity e power minus a into x and x பவர்ல தான் n வரணும் into dx is equal to n factorial divided by a பவர்ல n plus 1 வரணும். ஸோ இதே இதில் கம்பேர் பண்ணுங்க n இருக்கீங்க 4. ஸோ n is equal to 4. அடுத்து a தான் வேணும் e பவர்லையும் minus 4 இருக்கு. அப்போ a இடத்துல 4 இருக்கு. Therefore I is equal to n factorial 4 factorial. a இருக்கிற இடத்துல 4 n இருக்கிற இடத்துலையும் 4 plus 1. ஸோ இது எப்படி மாறும் 4 factorial divided by 4 பவர்ல 4 plus 1 எவ்வளோ இருக்கு 5. ஸோ 4 factorial எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் 4 into 3 into 2 into 1 divided by 4 பவர்ல 5 4 into 4 into 4 into 4 into 4. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 2 1 time 2 2 times பேலன்ஸ் எதுவுமே கேன்சல் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ 3 1s are 3 4 4s are 16 16 into 4 64 into 2 128. இதெல்லாம் நம்மளோட ஆன்சர். நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்த ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இன்டகிரேஷன் 0 to infinity e power minus x by 2 x power 5 into dx. சேம் கொஷின் அதே ஃபார்முலா தான் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் let I is equal to 0 to infinity e power minus x by 2 x power 5 into dx. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணால் 0 to infinity x power n e power a into x into dx is equal to n factorial divided by a power n plus 1. இப்போ இதில் இந்த n ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கு 5. அதுக்கப்புறம் a ஓட வேல்யூ வேணும். a வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா a வேல்யூ வந்து 1/2ன்னு எடுக்கணும் இல்லையா? x by 2 1/2 into x ன்னு எழுதலாம். அப்போ a ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 1/2. இப்போ I is equal to n factorial n வேல்யூ 5 factorial divided by a பவர் a ஓட வேல்யூ என்ன இருக்கு 1/2 பவர்ல n plus 1 அப்போ 5 plus 1. சரியா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 5 factorial divided by 1/2 பவர்ல 6. இப்போ இந்த 1/2 டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா எனக்கு ஆன்சர் 2 பவர்ல 6ன்னு கிடைக்கும். 1/2 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு போறேன் and into எனக்கு 5 factorial இருக்கு. இது அப்படியே ஸ்டாப் பண்ணா எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். பேக் ஆன்சர் இப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சரியா? கிளியரா இருக்கா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन
if f of x is equal to நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square into e power minus 2x where x is greater than or equal to 0 and 0 otherwise. Then evaluate integration of 0 to infinity f of x into dx. So greater than 0 na x ஓட வேல்யூ பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும்போது இதுதான் ஃபங்க்ஷன் இல்லனா 0 அப்ப இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம் f of x is equal to x square into e power minus 2x where x is greater than or equal to 0 and 0 otherwise. இப்போ next நான் எதுல substitute பண்ணும் integration of 0 to infinity f of x into dx இதுதான் நான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த f of x dx இடத்துல நான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்க போறேன் so integration of 0 to infinity x power 2 e power minus 2x into dx இப்போ இத general equation ஓட கம்பேர் பண்ணலாமா integration of 0 to infinity x power n minus a into x into dx is equal to n factorial divided by a power n plus 1 clear இப்போ இதே இத கம்பேர் பண்ணுங்க n இருக்கிற இடத்துல 2 a இருக்கிற இடத்துலயும் 2 தான் இருக்கு ரெண்டுத்துலயுமே 2 தான் கிடைக்குது நமக்கு therefore integration 0 to infinity f of x into dx is equal to n factorial 2 factorial divided by a power n plus 1 2 power n plus 1 n இருக்கிற இடத்துல 2 எடுக்கலாம் which is equal to 2 factorial value 2 divided by 2 power 3 அப்ப 2 by 2 power 3 na 2 into 2 into 2 2 into 2 into 2 value 8 so 2 by 8 value 2 ones are 2 fours are cut பண்ணிடலாம் so finally integration of 0 to infinity f of x into dx ஓட value 1 by 4 ன்னு கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் ஈஸியான எக்ஸசைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க thank you so much for watching